ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வா வா என் பக்கத்தில் வந்து அமர்ந்து இந்த சாயிடம் பேசு. மனம் திறந்து பேசு. ஏனென்றால் மனம் திறந்து பேசுவதற்கு ஆட்கள் இல்லாமல் நீ தவிக்கிறாய். என்னிடமே அடிக்கடி வந்து நின்று என்ன தெரியுமா நீ சொல்கிறாய், எனக்கென்று யாரும் இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலேயும் எனக்கு குழப்பங்கள் தான் இருக்கிறது, வழிகள் தான் இருக்கிறது, வேதனைகள் தான் இருக்கிறது. எனக்கு எப்பொழுது நல்லது செய்வீர்கள், எப்பொழுது எனக்கு யோகமான விஷயத்தை செய்வீர்கள் என்றுதான் நீ கேட்கிறாய். அது எப்படி அம்மா, உனக்கு நான் கெட்ட விஷயத்தை செய்வேன்? உனக்கு நான் ஒவ்வொரு நாளும் உன் முன் வந்து நின்று இதை நீ செய்தால் அழகாக இருப்பாய், இந்த ஒரு விஷயத்தை செய்தால் நீ அற்புதமாக இருப்பாய் என்று நான் உன்னிடம் ஒவ்வொரு நிமிஷமும் கூறிக்கொண்டு இருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் கூறிக்கொண்டே இருக்கும் இந்த சமயத்தில் நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? கவலைப்படுவது முற்றிலும் வீண். கவலை இல்லாமல் அமைதியாக இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல யோசனையாகும். எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் எனக்கு பயமாக இருக்கிறது, என்னால் அடுத்த கட்டத்திற்குள் போக முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது, நான் என்ன செய்ய போகிறேன் என்பதும் தெரியவில்லை என்பது போலெல்லாம் ஒரு நாளும் நீங்கள் யோசித்து உங்களை நீங்களே தவறாக இடை போடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நாலா பக்கமும் கஷ்டங்கள் இருக்கலாம், நாலா பக்கமும் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று முயற்சிகளையும் போடலாம். ஆனால் நான் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்வில் ஒரு நாள் கூட உனக்கு கஷ்டத்தை என்ற ஒன்று கொடுக்கக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டேன் என் கண்மணி. உன்னுடைய ஆசைகளுக்கு நான் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பேன். காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நான் புரிந்து கொண்டேன். உன்னுடைய அப்பா நான் உன்னுடைய ஆசைகளை புரிந்து கொள்ளாமல் நான் எப்படி இருப்பேன்? உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நான் அறிந்தேன். உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் எப்படியாவது செய்து கொடுத்து விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கான முயற்சிகளை தான் நான் இப்பொழுது போட்டுக்கொண்டு இருக்கிறேன். முயற்சிகள் அனைத்தும், என் முயற்சிகள் அனைத்தும் பலித்துவிடும். என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் நடக்கும். என்னுடைய முயற்சிகளுக்கு நிச்சயமாக நீ எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சிகள் போடுகிறாயோ அதே அளவுக்கு நானும் முயற்சியை போட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்யலாம் என்பதை முடிவெடுத்து வைத்து கொண்டு தான் நான் இருக்கிறேன். அதனால் கவலைகள் வேண்டாம் என் கண்மணி. உங்களுடைய சந்தோஷங்கள் எப்பொழுதும் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு விஷயமும் என்ன தெரியுமா? எனக்கு நீ இருக்கிறாய், எனக்கு வேறு எந்த கவலையும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை நீ போக்குவாய், எனக்கு தெரியும் என்பதுதான். அந்த நம்பிக்கை எப்பொழுதும் மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு இருங்கள். உன்னுடைய சந்தோஷங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் தருவதுதான். நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கேட்டது உன் கையில் வந்து கிடைக்கும். அப்பொழுது நீ சொல்வாய், நான் நினைக்காத நேரத்தில் எனக்கு கொண்டு வந்து எனக்கு தந்துவிட்டாய், நிச்சயமாக நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்பார். தங்கமே, நீ சந்தோஷமாக இருப்பது எனக்கு அவசியம். உன்னை யாராவது ஏதாவது சொல்ல நினைத்தார்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன். அவர்களுக்கு நீ தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே. உன்னை ஒரு நபர் அள வைக்கிறார் என்றால் நீ முடிவெடுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். என்ன தெரியுமா? நீ என்னை அள வைத்து விட்டாய், நான் என்னுடைய சாயிடம் போய் சொல்லிக் கொள்கிறேன் என்று மனதில் சொல்லிக்கொண்டு அங்கு என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லிவிடு என்னிடம் வந்து. நான் அதை பார்த்து உன்னுடைய கண்ணீருக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு என்ன விதமான தண்டனை கொடுக்க வேண்டுமோ அந்த விதமான தண்டனையை நான் கொடுப்பேன். உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க நினைத்தவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தவறான வழிகளை காட்டலாம், உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம், உனக்கு கெட்ட பெயரை கொடுக்க வைக்கலாம் என்று நினைத்தவர்களையும் நான் நிச்சயமாக தண்டிப்பேன். ஆனால்
நீ எந்த ஒரு ஒம்புலையும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் தெரிந்து இது எனக்கு பிரச்சனை தான் என்று தெரிந்து மாட்டிக்கொள்ளாதே. உன்னை நான் காப்பாற்றுவதற்கு ஒவ்வொரு நபரிடமிருந்து உன்னை காப்பாற்ற நான் தவித்து கொண்டு தான் இருக்கிறேன். உனக்கு உள்ளுக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அமைதியாக இரு. உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நான் தருவேன். உனக்காக இன்பத்தையும் உனக்காக யோகத்தையும் தருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக தருபவர்களை தண்டிப்பேன். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை விதமான பாடங்களையும் கொடுப்பேன் என்பதை மனதார நீங்கள் நம்புங்கள். நீங்கள் நம்பி என்னை நம்பி எடுத்து வைக்கும் சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை காப்பாற்றித்தான் வழி நடத்துவேன். வளர்ச்சிகளுக்கு இடம், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளர்கிறீர்கள், உங்களுக்கு நீங்கள் நல்லது செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்று தெரிந்து பலர் தடுக்கிறார்கள். உங்களுடைய முன்னேற்றங்களை தடுக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் நினைத்து என்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்த நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உன்னுடைய வாழ்வில் அமைதியாக இருந்தாலே போதும். நடக்க வேண்டிய அத்தனையையும் நான் பார்த்து செய்து கொள்வேன். உனக்கு ஏற்கனவே சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் யாராவது உனக்கு துரோகங்கள் செய்ய வந்தால் எப்பொழுதும் ஐயோ எனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று நீ சாபத்தை விடாமல் என்னிடம் சொன்னாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய, அதாவது அவர்களுக்கு நீ என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று நினைத்தாயோ அதை விடவே பல மடங்கு அவர்களுக்கு நான் தண்டனை கொடுத்து விடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு தைரியமும் எனக்கு எல்லா விஷயமும் உண்டு. நீங்கள் நினைப்பது போல இங்கு எதுவும் அல்ல. தவறுகள், தெய்வங்கள் தவறு செய்பவர்களோடு தான் இருப்பார்கள். தெய்வங்கள் நமக்காக எதுவும் செய்ய மாட்டார்கள் என்பது போல நினைக்காமல், தெய்வம் நமக்காக நல்லதுதான் செய்யும். தெய்வம் நமக்காக யோகத்தை செய்யும். தெய்வம் நமக்காக அழகான விஷயத்தை செய்யும் என்பதை நீங்கள் நம்புங்கள். நம்பி நம்பி உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தால் நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்று வெளிச்சம் போட்டு காட்டுவேன். உங்களுக்கு நான் துரோகம் என்பதை உங்களுடைய வாசலுக்குள், அதாவது உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் உங்களுக்கு யாரோ ஒருவன் துரோகம் செய்கிறான் என்றால் அவருடைய வாசலோடு நிறுத்துவேனே தவிர உங்கள் வீட்டுக்குள் அனுமதிக்க மாட்டேன். ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கையில் துரோகம் செய்தவனை பார்த்து 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 நீங்கள் கஷ்டப்பட்டு விட்டீர்கள். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தெய்வம் உங்களுக்கு கஷ்டத்தையே கொடுக்காது என்பதை நம்புங்கள். சந்தோஷமாக இருங்கள், திருப்தியாக இருங்கள். செழிப்பான வாழ்க்கை வரும் என்று நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்திற்கும் சரி, நான் இருக்கிறேன், நல்ல விஷயத்தையே செய்வேன், நிறைய அற்புதத்தை செய்வேன் என்று நம்புங்கள். நீங்களே பார்த்து வியக்கும் அளவுக்கான திருப்தியை கூடிய விரைவாக செய்து உங்களை ஒரு அழகான இடத்தில் நான் அமர வைக்கிறேன். என்னுடைய வாக்குகள் நிச்சயமாக நீங்கள் நம்புவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். தங்கமே, சந்தோஷங்கள் மலரட்டும், ஐஸ்வர்யங்கள் உங்களுக்காக என்றுமே கிடைக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் சௌபாக்கியங்கள் அமையட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஓம் சாய்ராம்.